10 மணி ஆச்சு. இப்ப ரிசல்ட்டும் வந்துடும். ரிசல்ட்ல என்ன வர போகுதோ கடவுளே. தயவு செய்து அவ துவக்காம மட்டும் இருந்துட்டா போதும் கடவுளே. அவ மார்க் குறைச்செடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப அவ இவனெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பணுமே, ரிசல்ட் என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் என்ன பதில் சொல்லுவேன்? 300க்கு மேல வரேன்னு வர சொன்னா, என்ன நம்பிக்கையில சொன்னான்னு தெரியல. ஒன்னும் நம்பவும் முடியல. கடவுளே நீதான் காப்பாத்தணும். இந்த அம்மாக்கு என்ன ஆச்சு? வீட்டுக்குள்ள இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு தெரியுனா? ஒருவேளை உடம்பு குறைச்சல வாக்கிங் ஏதாவது போகணுமோ? எம்மா என்னட்டி மக்கா சொல்லு. என்னம்மா ஆச்சு? வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் நடக்குதியே. வாக்கிங் போறியாளா? வெயிட் குறைக்க போறியாளோ? ஆமாட்டி, நான் வெயிட் குறைச்ச போறேன். வெயிட் குறைச்சி நல்ல ஸ்லிம் ஆகி ஃபேஷன் ஷோ நடத்த போறேன். ஏம்மா இப்ப என்ன கேட்டேன்னு கோவப்படிய? நீ தான் அங்கேயும் இங்கேயும் நடந்து தெரிஞ்சு, அதனாலதான் நான் கேட்டேன். குட்டை, இன்னைக்கு என்ன நாளும் தெரியுமாட்டி? ஆமாம்மா, இன்னைக்கு திங்கட்கிழமை. ஏன் என்னாச்சு? குட்டை, திங்கட்கிழமைன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உனக்கு ரிசல்ட் வருதுலாட்டி. அதை பத்தி உனக்கு ஒரு கவலையும் இருக்கே போல எனக்கு தெரியலையே. நீ ராயா இருக்கிய. நான் எதுக்கம்மா கவலைப்படணும்? இப்ப தோத்துருவேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கவலைப்படலாம். ஆனால் தோக்க மாட்டேன்னு எனக்கு எல்லா படத்துக்கும் நல்ல மார்க் கிடைக்கும். 300க்கு மேலே எனக்கு மார்க் வரேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட்ல என்னோட நம்பிக்கை கிடைக்காம இருந்தேன்னா போதும். அம்மா, எக்ஸாம் நீ எழுதுனே இல்லை நான் எழுதுனேன்னா? நான் தானே எழுதுனேன். அப்போ எனக்கு தெரியாதா எந்த பாடத்துக்கு எந்த மார்க் வரும், எப்படி நான் எழுதுனேன், பாஸ் ஆவேனா ஆக மாட்டேன்னா, எவ்வளோக்கு மேலே மார்க் வரும்னு? ஆமாட்டி, நல்லா வக்கனையாக பேசு. இப்படி தான் மாத பரீட்சைக்கு எல்லாம் சொல்லுவேன். ஆனால் ரிசல்ட் வரும்போது ஒரு படம் 2 படம் தோத்துருப்பேன். ஏம்மா, மாத பரீட்சை வேறு இந்த பரீட்சை வேறாம்மா. மாத பரீட்சையில் தோத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பரீட்சையில் தோக்க முடியுமா சொல்லு? தோத்தேன்னா அடுத்து திருப்பி எக்ஸாம் எழுதுனா அதில் வேற ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகும். அப்புறம் நான் கிளாஸு போண்டாமா? இதில் எனக்கு தெரியாமா? தெரிஞ்சுதான் நான் நல்லா லாஸ்ட் நேரத்தில் தேவையான கொஸ்டின் எல்லாம் படித்து நான் நல்லா தான் பரீட்சை எழுதிடுவேன். அது மட்டும் இல்லை, பரீட்சைக்கு கொஸ்டின் எல்லாம் நல்லா ஈஸியாக தான் வந்தது. நீங்கள் கவலைப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருங்க. சரி, பார்ப்போம். இப்போ ரிசல்ட் எப்படி பாக்கியது? அதான் சைல்வாக்கா இருக்கலாமா? அவள் என்ன வர சொன்னா 10 மணி போல். மணி 10 ஆயிடுச்சு. நான் என்ன பைய போகிறேன். கால் டிக்கெட் நம்பரை போய் சொல்லி கொடுத்துட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு வரேன். நானும் வரேன்டி, வா போவோம். நீ எதுக்குமா வர? நான் பார்த்துட்டு வந்து சொல்லி. நீ பார்த்துட்டு வந்து சொல்லிய வரைக்கும் எனக்கு ஒரு நிம்மதி இருக்காது. நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன்னா தான் எனக்கு ஒரு திருப்தி ஆகும். இதில் வேற நீ 300 மேலேன்னு சொல்லிட்டு இருக்கேல்ல. அந்த 300 மேலே எப்படி எடுக்கணும்னு நான் பார்க்கண்டாமா? பெத்த பெண்ணுங்க மேலே இந்த அம்மைக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்னத்த சொல்லுங்க. சரி பாருங்க, பெத்த பெண்ணு நம்பிக்கை தரது மாதிரி நடந்துருந்தேன்னா கூட சரி சந்தேகப்படாண்டேன். இது எல்லா மாதமும் தோத்துட்டு வந்துட்டு இந்த லாஸ்ட் பரீட்சைக்கு இப்படி வருவேன் அப்படி வருவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னத்தை நம்புறது? சும்மா தோத்தேன்னு சொல்லிட்டு இருக்காதாம்மா. ஃபைனல் ரிசல்ட் இனி தான் வரேன். அப்போ பாரு, நான் தோத்தேன்னா ஜெயிச்சேன் நான். சரிம்மாக்கா, சரி வா போவோம். ஷைலு அக்கா. வா ஷாலினி. வாங்க ஆண்டி, வாங்க உட்காருங்க. பரவாயில்லாம இருக்கட்டு. ஆண்டி, நீங்கள் எப்போ எங்கள் வீட்டுக்கு வரதே கிடையாதுல்ல. இன்னைக்கு என்ன அதிசயமாக வந்துருக்குதியா? நான் ஜூஸ் கொண்டாடுறேன், வாருங்க வந்துருங்க. ஜூஸ் ஒன்றும் வேண்டாமா? இவளுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்குல்ல, அதை பார்க்க தான் வந்தேன். எனக்கு அந்த ரிசல்ட்டை மட்டும் பார்த்து எப்படியாவது சொல்லிடுமா? ஓ, எனக்கு ரிசல்ட் வருதுல்ல. சரி, எனக்கு ஞாபகமே இல்லை. நான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் எல்லாம் உட்காருங்க. என்னக்கா, ரிசல்ட் போட்டாச்சா? ஆமா சார், நீ போட்டாச்சு. நீ உனக்கு நம்பரை சொல்லு. 572895. 572895. என்ன மக்கா, என்ன ஆச்சு? ரிசல்ட் வந்தா பாஸ் ஆயிருக்கா? எவ்வளோ மார்க் வந்திருக்கு? இருங்க ஆண்டி, பதட்டப்படாதீங்க. ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் அவளுக்கு நம்பரை போட்டால் ரிசல்ட் காட்ட மாட்டேங்குது. அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னது ரிசல்ட் காட்ட இல்லையா? குட்டை, இதுக்கு தாண்டி நான் சொன்னேன் படின்னு. எப்ப கேட்டாலும் படிச்சாமா படிச்சேன் பணம் யாருன்னு சொன்னேன் இல்லட்டி. 300க்கு மேல மார்க் வருவேன்னெல்லாம் சொல்லிட்டு கிடந்தேன் இல்லட்டி. இப்ப பாருட்டி, இப்படி எல்லா படத்துலயும் தோத்துட்டு வந்திருக்குது ஏட்டி. உன்னை நான் என்ன டீ செய்கு? நான் வெளியே எப்படி தலை காட்டுவேன்? இப்ப அக்கா மாரெல்லாம் போன் பண்ணுவாள். நான் என்னத்த டீ சொல்லுவேன் அவளோட எல்லாம். என்ன ஏன் டீ இப்படி கேவலப்படுத்திய? அம்மா, எனக்கு இன்னும் மார்க்கே வரல. அப்புறம் எதுக்கு அம்மா என்ன கிடந்து திட்டிய?
குட்டே ரிசல்ட் வந்திருக்கேன், ஆனா வந்து உனக்கு நம்பரை போட்ட ஒண்ணுமே காட்டேன் அப்படின்னா என்னட்டி அர்த்தம்? எல்லா படமும் தோத்ததுனால உனக்கு மார்க் ஒண்ணுமே போடலன்னு என்னட்டி அர்த்தம்? ஐயோ ஆண்டி, சர்வர் ப்ராப்ளமா இருக்கேன் ஆண்டி. என்னது சர்வர் ப்ராப்ளம்? அப்படின்னா என்னம்மா? இல்ல ஆண்டி, இப்பதானே ரிசல்ட் போட்டான், எல்லாரும் ஒரே நேரத்துல இருந்து எல்லாருக்கும் செல்லையும் எடுத்து ரிசல்ட் பார்த்துட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது மார்க் எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளவுதான். இப்ப அவ தோத்திருந்தா கூட ரிசல்ட் காட்டும், அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவ கண்டிப்பா எல்லா படத்துலயும் பாஸ் ஆயிருப்பா. ஓ அப்படியாம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாயிடுச்சு. நான் கூட ரிசல்ட் எல்லாம் காட்டலன்னு சொன்ன உடனே எல்லா படத்துலயும் தோத்துட்டாலும் நினைச்சு ரொம்ப பதறிட்டேன். ஆமாம்மா, நீ பதறுவ பெத்த பிள்ளை. நீ என்ன நம்ப இல்ல, ஒரு செல்லை நம்பிட்டு என்ன நீ திட்டிய இல்ல? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நான் பாஸ் ஆகுவேன், நல்ல மார்க் எடுப்பேன்னு. அதை நீ புரிஞ்சிக்காம ஏமா இப்படி கிடந்து வெப்பராளப்பட்டு கிடைக்கிய? குட்டவனை நம்புறதுக்கு நீ மாசம் மாசம் நல்ல மார்க் எடுத்து எல்லா படமும் பாஸ் ஆயிருந்தேன்னா உன்னை நம்பி இருக்கலாம். ஒரு வருஷமா பாடம் எல்லாம் தோத்துட்டு லாஸ்ட்ல வந்து நான் இவ்வளவு மார்க் எடுப்பேன், நான் பாஸ் ஆகுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு கிடந்தேன்னா நான் உன்னை எப்படி உடனே நம்புறது சொல்லு? நீங்க என்ன நம்பவே வேண்டாம் சரியா? இந்த மாதிரி எல்லாம் பேசாம இருங்க. ரிசல்ட் வந்த பிறகு இந்த மூஞ்சி நீங்க எங்க வச்சிருக்கீங்க நான் பாக்கி பாப்போம். ஷாலினி, ரிசல்ட் வந்துட்டு கேட்டியா? அப்படியாம்மா வந்துட்டு? எவ்வளவு மார்க் எடுத்திருக்காம? எல்லா படமும் பாஸ் ஆயிருக்கீங்களா? அக்கா எவ்வளவு மார்க் அக்கா வந்திருக்கு? ஷாலினி 321 மார்க் வந்திருக்கு ஷாலினி. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. ஒழுங்கா பாருமாக்கா, அது அவளுக்கு நம்பர் தானே, அவளுக்கு பேரு தானே. ஏம்மா எதுக்கு என்ன இவ்வளவு கேவலப்படுத்திய? மார்க் வர்றதுக்கு முன்னாடி பாஸ் ஆயிருவியாட்டி, மார்க் வருமாட்டி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்த. இப்ப கண் முன்னாடியே மார்க் வந்திருக்கு, ஆனா மார்க் வந்த பிறகு நம்பாம உண்மையிலேயே அவளா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கே. இல்லட்டி மக்கா, அது வந்து போமா, நீ என்கிட்ட பேசவே பேசாத சரியா? ஆண்டி உண்மையிலேயே பாஸ் ஆயிட்டேன், நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன், எல்லா படத்துக்குமே 70க்கு மேல உண்டு. ஆனா வந்து இது மேக்ஸுக்கு மட்டும்தான் 55 மார்க். அப்படியாக்கா? 70க்கு மேல எடுத்திருக்கேன், நான் மார்க்கை காட்டாக்கா. என்ன பாரு. ஆஹா, ஆமா உண்மைதான். ஐயோ என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏமா இப்போ உன நம்பிக்கை இல்லைன்னா இந்த அக்கா செல்ல வாங்கி பாரும்மா, அப்பெல்லாம் அதை நீ என்ன நம்புறியா இல்லையான்னு பாப்போம். சரிட்டி மக்கா, கோவப்படாத. அம்மையும் நீ பாஸ் ஆயிரம்னு சொல்லி வெப்பளத்துலதான் அப்படி எல்லாம் பேசிட்டேன் சரியா? மனசுல ஒண்ணு வச்சிருக்காத. ரொம்ப சந்தோஷமாக்கா. இப்ப நீ யாரு கேட்டாலும் நான் தைரியமா சொல்லுவேன், எனக்கு செல்லமோ அப்போ உம்மா. சரிம்மா சரி, உமா இருந்தே சமாளிச்சுட்டே இல்ல. சரி வீட்டுக்கு போமா. போவோம் அக்கா, இவனா போன் வரேன், அப்பாயும் போன் பண்ணி சொல்லலாம், போவோம். சரி ஷைலு அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, போயிட்டு வரேன். சரி ஷாலினி, வாழ்த்துக்கள். இனி என்ன குரூப் எடுக்கலான்னு இருக்கியே? அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் அக்கா இனி முடிவு பண்ணானா. சரி ஷாலினி, சரி சரி அக்கா, போயிட்டு வரான். சரிம்மா ஷைலு, போயிட்டு வரேன்னா. சரி ஆண்டி, சரி போயிட்டு வாங்க. காலம் எவ்வளவு ஸ்பீடா ஓடுதில்ல. 2 வருஷம் ஆச்சு, ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ் லைஃபுக்கு போயாச்சு. இந்த 2 வருஷத்துல அர்ஜுனை ஒரு வாட்டி கூட பாக்குறதுக்கு எனக்கு எந்த சந்தர்ப்பமும் அமையவே இல்லை. ஒவ்வொரு வாட்டி ஏதாவது வண்டி சவுண்டு கேட்கும்போது இது அவனா இருக்குமான்னு ஓடி ஓடி போய் பாக்குறேன், ஆனா அவன் இல்லை. நான் ஏமாந்தான் போறேன். அப்புறம் சர்ச்சில் போகும்போது அங்கே யாராவது பார்த்துட்டேன்னா அது அவனா தான் இருக்குமான்னு ஓடி போய் பார்த்தா அது அவன் இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் ஏமாந்து ஏமாந்து 2 வருஷம் போனதான் மிச்சம். இந்த 2 வருஷத்துல அவனை மறக்கணும்னு நினைச்சா அவன் ஞாபகம் தான் அதிகமாகுதே தவிர அவனை மறக்கிற எண்ணம் துளி கூட மனசுல வரவே இல்லை. எப்பதாண்டா அர்ஜுன் வருவேன்? நீ அவனை ஒரு வாட்டி பார்த்தாலே போதுன்னு தோணுது. என் கூட நீ பழக வேண்டாம், பேச வேண்டாம், என்னை லவ் பண்ண வேண்டாம், எதுவுமே நீ பண்ண வேண்டாம். ஆனா உன்னை டெய்லி எனக்கு பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் மட்டும் எனக்கு கிடைச்சாதா அப்படிங்கிறத தான் நான் நினைச்சு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு எப்பவுமே புரிய போறது கிடையாது, புரியவும் செய்யாது. நான் என்ன பண்ண, என் மனசுக்கு அது எதுவுமே புரிய மாட்டேங்குதே. ஒவ்வொரு நாளும் தேடினேன், தூரமாய் வேலைக்கு போயிருக்கான் என்ற வார்த்தை கேட்டதும் என் மனசு உடைந்ததே. நீ போகும் பாதையையும் நான் தினமும் பார்த்து கொண்டே இருந்தேன். உன் நினைவுகளோடு
பைக் சவுண்ட் மாதிரி கேக்குது. இல்ல இல்ல, அது அவனா இருக்காது. அவன மாதிரி நிறைய பேருக்கு பைக் சவுண்ட் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரிதான் போய் போய் பார்த்து பார்த்து ஏமாந்து வந்துடுவேன். இந்த வாட்டியும் அப்படியே தான் இருக்கும். அவன் எங்க இப்ப வர போறான்? என்ன திருப்பி ஏன் கேக்குது? உண்மையாவே அவனா தான் இருக்குமா? சரி போய் பாப்போம். கடவுளே, கண்டிப்பா அர்ஜுனா தான் இருக்கணும். ரொம்ப ஆசையா இருக்கு அவனை பாக்குறதுக்கு. 2 வருஷம் ஆகி போச்சு. சே, இந்த வாட்டி ஏமாந்து தான் போனது மிச்சம். அது அவன் இல்லை, வேற யாரோ போல. என்னத்த சொல்லுக்குன்னே தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி வந்து நின்று பாக்குறதும் போறதுமா தான் இருக்கு 2 வருஷமாட்டு. நான் அவனை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா அவனுக்கு நான் அவனை நினைக்கிறது கூட தெரியாம அவன் அவனை பாட்டு வேலை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கான். என்னத்த சொல்லுக்குன்னே தெரியல. என்ன பண்ணாலும் இந்த ஒன் சைடு லவ் மட்டும் பண்ணிடாதீங்கப்பா. அதோட வலி ரொம்ப கொடுமையா இருக்கும். ஒரு பக்கம் சந்தோஷம்தான், இன்னொரு பக்கம் அதை விட பெரிய வேதனை. அவங்கள நினைச்சு நினைச்சு நினைக்கிறது கூட ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நம்ம அவங்க நேசிக்கிறோமான்னு கூட தெரியாது, நம்ம அவங்கள லவ் பண்றது தெரியாது, நம்ம அவங்கள பாக்குறது தெரியாது. எதுவுமே தெரியாம அவங்க லைஃப பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அவங்களே நினைச்சிட்டு இருப்போம். சரி, இதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது? உள்ள போவோம். இல்ல நிக்க நிக்க அவனோட ஞாபகம் தான் அதிகமாகுது. ஏன்னா முதல் தடவை அவனை நான் பார்த்தது இந்த இடத்துலதான், கடைசியா அவனை பார்த்தது இந்த இடத்துலதான். இதுல நிக்கும் போது பழைய ஞாபகம் தான் அதிகமா வருது. இந்த 2 வருஷத்துல ஏதாவது மாறேன்னு பார்த்தா ஒண்ணுமே மாறல. என்ன பண்ண, அப்படிப்பட்ட மண்ணாங்கட்டி மனசா இருக்கு. சரி உள்ள போவோம். என்ன திருப்பி அவனோட வண்டி சவுண்டு கேக்குது? ஆனா அவனை காணலையே. ஒருவேளை அவனோட ஞாபகமாவே இருக்கிறதுனால என்னோட பிரம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தான் வந்திருக்கான். நான் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேன், அந்த பக்கத்துல இருந்து வருவேன். ஆனா அவன் இந்த பக்கத்துல விட்டு வரான். சரி, எது எப்படியோ அவனை நான் பார்த்தேனே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன, அவனை இதே போல தூரமா இருந்து பாக்குற சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்கிறதே தவிர அவன் கூட பேசவோ பழகவோ என்னோட காதல் அவன்கிட்ட சொல்லவோ எந்த ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு இதுவரைக்கும் அமையவும் இல்லை. இனி அமைய போறதும் கிடையாது. அவன் காலேஜ் முடிச்சாச்சு, 2 வருஷம் வேலை பார்த்தாச்சு. இனி அவனுக்குன்னு ஒரு லைஃப் கண்டிப்பா அமையும்ல. அது மட்டும் இல்ல, அவன் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இவனுக்கெல்லாம் வேற ஒரு காதல் இல்லாமலா இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். அது என்னதான் என்னோட மூளைக்கு புரிஞ்சாலும் என்னோட மனசுக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஏன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, என்ன பண்ண, எல்லாத்தையும் கடந்து போய் தானே ஆகணும். அதானே வாழ்க்கை. இந்த 2 வருஷம் எப்படி அவனை நினைச்சிட்டு இருந்தனோ அதே போல என்ன நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா இது எவ்வளவு நாளைக்குன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு வேற எந்த ஒரு ஆசையுமே இல்லை. அவன் பேச வேண்டாம், பழக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா அது நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனை டெய்லி பாக்குறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சாலே போதும். இனி எப்போ வேலைக்கு ரிட்டர்ன் போறானா இல்லையா, இல்ல ஊர்லயே தான் இருக்கானா, ஒண்ணுமே தெரியலையே. என்ன பண்றது? 2 வருடம் கழிச்சு உன்னை பார்த்த அந்த நொடி, 2 ஜென்மம் காத்திருந்த, 2 ஜென்மம் காத்திருந்த சந்தோஷம் போல இருந்தது. சந்தோஷம் போல இருந்தது. சந்தோஷம் போல இருந்தது. பார்க்காமல் போன நாட்களெல்லாம் உன்னை தேடி தவிச்சேனே. பார்த்த அந்த ஒரு நொடியிலே எல்லா வலியும் மறந்தேனே. எல்லா வலியும் மறந்தேனே. 2 வருஷம் காத்திருந்ததுக்கு அர்ஜுன் இன்னைக்கு ஆசை தீர நல்லா பார்த்தாச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் அவனை பாக்குறத தாண்டி அவன் என்ன இப்ப எல்லாம் பாக்குறது எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலா இருக்கு. ஆனா ஏன் பாக்குறான்னு எனக்கு இது வரைக்கும் புரியவே மாட்டேங்குது. ஒரு 10th படிக்கும் போது
உண்மையிலேயே என்ன போய் திட்டுனானோ அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? ஒண்ணுமே புரியல. அது அவன்கிட்ட எப்படி போய் கேட்க முடியும்? கேட்டு அடி வாங்கி கட்ட வேண்டியதான். ஏன்னா அவனை பார்த்தாலே கொஞ்சம் டெரரா இருக்கான், கொஞ்சம் முரடனா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நமக்கு காதல் சேராத காதலா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, போறது வரைக்கும் போட்டும். சரி, ஷைலோக்கா தானே அன்னைக்கு அவன் வேலைக்கு போறானெல்லாம் சொன்னாங்க. இப்ப அங்க போயிட்டு தானே போறான். ஒன்னும் தெரியாத போல போய் பேசிட்டு கதையெல்லாம் கேட்டுட்டு வருவோம். ஷைலோக்கா, ஷைலோக்கா. என்ன ஷாலினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. அர்ஜுன் வந்தாதான் வருவியா அந்த பக்கம்? ஐயோ, இந்த ஷைலோக்கா வேற கரெக்டா கண்டுபிடிச்சு கரெக்டா பாயிண்ட கொஸ்டின் எல்லாம் கேட்பணுமே. என்ன மேடம் வாயை பத்திட்டு ஒரே சிரிப்பா இருக்கு, என்ன விஷயம்? நான் சொன்னது உண்மைதானே? அக்கா, உங்களுக்கே தெரியும், இப்பதானே 12th முடிச்சேன். அதுல அசைன்மெண்ட் எடுத்தானா, ரெக்கார்டு முடிச்சானா, படம் வரையனா, அது இதுன்னு ஒரே பிஸி தான் அக்கா. அப்ப எங்க அக்கா வர நேரம்? இனி 12th எல்லாம் முடிச்சாச்சுல்ல, இனி காலேஜ் அடுத்த மாசம் ஓப்பன் ஆகுது. ஸோ இனி அதுக்கப்புறம் ஃப்ரீ தானே, டெய்லி வருவேனா? அப்படியா மேடம்? பாப்போம் பாப்போம். இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? அங்க கையில இருங்க, பேசுவோம். என்ன ஷாலினி, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல அக்கா, முக்கியமான விஷயம் இல்ல, சும்மா அதை அவங்கள பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன அக்கா, அர்ஜுன் வந்திருக்கான் போல? எனக்கு தெரியும்டி, அதுக்காக தான் நீ வந்தேன்னு. இல்ல அக்கா, அது வந்து 2 வருஷமா அவன் இங்க இல்ல, லீவுக்கு ஒரு நாள் கூட அவன் ஊருக்கே வரல. இப்ப திடீர்னு 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கானா, அதான் இனி ஊர்லயே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தானோ அப்படின்னு சும்மா கேட்கலாம் அப்படின்னு வந்தேன். ஷாலினி, அவன் இனி சென்னைக்கு போக மாட்டான். அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டிதான் சென்னையில 2 வருஷம் வேலை பார்த்தான். இப்ப அந்த சர்டிபிகேட் அவனுக்கு கிடைச்சிட்டு, அதனால இனி சென்னைக்கு போக மாட்டேன். அப்படியாக்கா? அவன் இனி ஊர்ல தான் இருப்பானா? ஊர்ல தான் வேலை பார்ப்பானாக்கா? ஜாலி ஜாலி. என்னட்டி, அவன் ஊருக்கு வந்தேன்னு சொன்னான்னு எவ்வளவு சந்தோஷப்படியே. என்னம்மா அவனை நினைச்சிட்டாருக்கே நீ? நினைச்சிட்டு இருக்கியாதுன்னு அப்படியெல்லாம் இல்லக்கா, சும்மா அவனை பிடிக்கும் எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் நாளே உங்ககிட்ட வந்து கேட்டேன்ல அவன் யாரு அப்படின்னு. என்னமோ தெரியல, பார்த்தோன்னே அவனை சும்மா பிடிச்சு போச்சு. டெய்லி ஏதோ பார்க்கணும்னு தோணுது, அவ்வளவுதான். சரி, அப்படினாலும் எவ்வளவு நாள் இப்படியே பார்த்துட்டு இருப்ப? நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என்னக்கா, அவனுக்கு பெண் ஏதாவது பாக்குறாங்களோ? சரி சரி, பெண்ணெல்லாம் பார்க்கல. அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆகுறதுக்கு 5-6 வருஷம் எல்லாம் ஆகும். நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓ, 5-6 வருஷம் இருக்காக்கா? அப்ப பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனை இல்ல? இல்ல, ஒரு 5-6 வருஷம் கூட அவனை பார்க்கலாம்ல. நீ சரியான பைத்தியக்காரியா தாண்டி இருக்கிய. பார்க்கலான்னு சொல்லிய, வேற பார்த்துட்டு மட்டுமே இருக்க போறியா? அதான் நான் கேக்குறேன். அவன் நாளைக்கு வேற கல்யாணம் முடிச்சிட்டு போனான்னு என்ன பண்ணுவேன்? சரி அக்கா, அதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். இப்படி பாத்துக்கலாம் சொல்லி கடைசியில நீ தான் இருந்து கரைய போற, பாத்துக்க. நான் சும்மா அவங்கிட்ட என்ன பேசி பார்க்கவா? என்ன பேச போறீங்க? இல்ல, உன்னை பத்தி சொல்றேன். ஐயோ அக்கா, வேண்டாம் அக்கா, தயவு செய்து சொல்ல வேண்டாம். சரி, டீப்பு சொல்ல வேண்டாம்னு சொல்லிய, அப்போ எவ்வளவு நாள் தான் இப்படி பாத்துட்டே இருப்ப? நீ என்ன மனநிலையில இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் உங்களுக்கு புரியாதக்கா, அந்த ஃபீல் எல்லாம் வேற, அது எனக்கு மட்டும் தான் புரியும். சரி, அப்ப நல்லா புரியட்டும்னா. சரி, எப்படியோ அவன் நீ சென்னைக்கு போக மாட்டான்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப டெய்லி அவனை பார்க்கலாம். அது மட்டும் தான் நடக்காது ஷாலினி. ஏன் அக்கா அப்படி சொல்லுதியா? நீங்க தானே இப்ப சொன்னீங்க அவன் சென்னைக்கு எல்லாம் போக மாட்டான் அப்படின்னு. ஆமா, நான் சென்னைக்கு தான் போக மாட்டேன்னு சொன்னேன். எல்லாம் வேற வேலைக்கு போக மாட்டேன்னு ஒன்னும் சொல்லலையே. ஆமாக்கா, வேலைக்கு போவேன், அது ஊர்ல தானே போவேன். இல்ல ஷாலினி. இல்லையா? என்ன சொல்ல வாரீங்க நீங்க? அவன் சென்னைக்கு போக மாட்டேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அவன் இன்னி நெக்ஸ்ட் வீக் ஃபாரின் போறான். என்ன அக்கா சொல்லுதியா? ஆமா ஷைலு, அவன் அதுக்காக தான் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டி சென்னையில போய் வேலை பார்த்தான். அவனோட ஏமே அவன் ஃபாரின் போறதானால அவன் இனி போய் ஃபாரின் போயிடுவான். ஏட்டி, நீ இப்ப எதுக்கு அழிய? இல்லக்கா, ஒன்றும் இல்லை, நான் இல்ல. எப்போ ஃபாரின் போறான்? இனி எப்போ வருவான்? அப்போ அவன் நெக்ஸ்ட் சண்டேக்குள்ள போயிடுவான் ஷாலினி. அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 3 வருஷம் எல்லாம் ஆயிடுவான் வர்றதுக்கு. ஓ, அப்படியாக்கா? சரி, அப்ப நான் இனி போறேன். இந்த ஷாலினி ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. ஒரு பக்கம் பார்க்க பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிறான்னு தான் புரியல. அர்ஜுன்ட்ட நான் பேசலான்னு பார்த்தா இவளோட விருப்பம் இல்லாம நான் பேசவும் முடியாது. இன்னொன்னு, அவன் ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் எனக்கு தெரியும். அதை இவகிட்ட சொன்னா இவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஆனா இப்ப அவளை லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு தெரியாது. அதனால நம்ம தெரியாம எதுவும் சொல்லவும் முடியாது. அவன்கிட்ட இதை பத்தி பேசிட்டான்னா கோவப்படுவான். அவன் ரொம்ப கோவக்காரன் வேற. ஒரு கோவத்துல இந்த பிள்ளைய போய் பிடிச்சு திட்டானா அதுவும் கஷ்டம்தான். அதனால என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். 1 மாதம் கூட
முழுசா அந்த சந்தோஷம் நிலைக்கலையே. விதி வந்து மீண்டும் என்னை உன்னிடமிருந்து பிரிச்சிடுச்சே. விதி வந்து